ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கொங்கு ஸ்டைலில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லேசாக சூடானதும் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் லேசாக பொரிஞ்சு வந்ததுமே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போதே இதோடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதோட ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு அரை முடி தேங்காய். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பில் ஒரு அரை உப்பு இதில் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும், அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த மிளகாய்த்தூள் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிளகா மல்லி சேர்த்தரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு மிளகாத்தூள் நிறைய சேர்த்துருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிளகா மல்லி தனித்தனியாக அரைக்கிறவங்களா இருந்தால் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ஆட்டுக்கல் இருந்தாலும் அதுலேயும் அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தாளித்து அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ இந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சூடான எண்ணெயில் இந்த மசாலாவை ஆட் பண்ணும்போது ரொம்ப தெறிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்க சொன்னேன். இப்போ ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அரை உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ, கொதித்து வந்தால் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கும் போதே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷீலா மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் இருக்கோ, அதாவது வவ்வால் மீனாக இருக்கட்டும், இல்லைனா சும்மா நாட்டு மீனாக இருக்கட்டும், அந்த மாதிரி மீன் எந்த மீன் வேணாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த மீனில் இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் லேசாக கொதிக்க விடுங்க. மீன் நல்லா குக்கானதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சு இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.